guys, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ வந்து நீங்க ஆல்ரெடி ஸ்டிச்சிங் பண்ணிட்டு இருக்கீங்க இல்ல ஸ்டிச்சிங் புதுசா பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இங்க என்ன பார்க்க போறோம் அப்படினா கேன்வாஸோட டைப்ஸ் பார்க்க போறோம். இப்போ கேன்வாஸ் அப்படிங்கிறது என்ன அப்படினா ஒரு Dress நீங்க ஸ்டிட்ச் பண்றீங்கனா அந்த Dress வந்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணுறதுக்கும் அந்த ட்ரெஸ்ஸில் முக்கியமான இடம்லாம் வந்து ஸ்டிஃபாக இருக்குது அதை மெயின்டைன் பண்ணுறதுக்கும் யூஸ் ஆகுது. இப்போது டாப்ஸ் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறீங்க அப்படின்னா நெக்கில் வந்து உள்ளே இருக்க ஒரு பேப்பர் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் தான் கேன்வஸ். இது மாதிரி டாப்ஸ்க்கு ஒரு கேன்வஸ் கொடுப்போம், பேண்ட்டுக்கு கொடுப்போம், ஸ்கர்ட்ஸ்க்கு கொடுப்போம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம வந்து கேன்வஸ் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த கேன்வஸை நம்ம 3 டைப்ஸாக பிரிக்க போகிறோம். ஒன்று வந்து அடிசிவ் கேன்வஸ். அடிசிவ் கேன்வஸ்னால் வந்து துணி விஷயம் ஒட்டிக்குதுன்னா அதை வந்து அடிசிவ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே அடிசிவ் கேன்வஸ்ன்றது அந்த கேன்வஸ்ன்ற கிளாத் வந்து துணியோடு சேர்ந்து ஒட்டுறத அடிசிவ்னு சொல்கிறோம். நான் அடிசிவ் கேன்வஸ் இது வந்து துணியோடு சேர்ந்து ஒட்டாது. அண்ட் ஃபியூசிங் வந்து எப்போவுமே அடிசிவ் தான். ஃபியூசிங் அப்படின்றதும் அடிசிவ்ன்றதும் கிட்டத்தட்ட ஒன்று தான். இப்போ இந்த அடிசிவ் கேன்வஸ் என்ன பண்ணுது அப்படின்னா அடிசிவ் கேன்வஸில் ஒரு சைடில் வேக்ஸ் இருக்கும், அதாவது மெழுகு இருக்கும். இந்த மெழுகு இருக்க சைடை நம்ம கிளாத்துக்கு மேலே வச்சு அயன் பண்ணுறதன் மூலமாக இந்த கேன்வஸை வந்து நம்ம துணியோட ஒட்டிடுவோம். நான் அடிசிவ் கேன்வஸ் வந்து மெழுகு இருக்காது, வேக்ஸுன்ற பொருள் இருக்காது. அதனால என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த கேன்வஸையும் துணியையும் சேர்த்து நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்டிச் பண்ணுறது மூலமாக இதை ஒட்டுறோம். ஃபியூசிங் அப்படின்றது வந்து எப்போவுமே நான் சொன்ன மாதிரி அடிசிவ் தான். இதில் வந்து டபுள் சைடு சிங்கிள் சைடுன்னு இருக்குது. சிங்கிள் சைடுன்றது ஒரு சைடு மட்டும் கேன்வஸ் இருக்கும், ஒரு சைடு மட்டும் வேக்ஸ் இருக்கும். அதனால் அந்த ஒரு சைடை வந்து நம்ம துணிக்கு மேலே படுற மாதிரி வச்சுட்டு துணியோட அயன் பண்ணுவோம். அதன் மூலமாக இது ஒட்டிக்குது. டபுள் சைடு ஃபியூசிங் அப்படின்றது என்ன பண்ணுது அப்படின்னா கீழே பாட்டம் லேயரில் வந்து நம்ம லைனிங் கிளாத்தையும் சென்டரில் ஃபியூசிங்கையும் மேலே மெயின் கிளாத்தையும் வச்சு அயன் பண்ணுவோம். அப்போ கீழே மேலே 2 சைடும் நம்மளுக்கு துணி தான் தெரியுமே தவிர்த்து இந்த கேன்வஸ்ன்றது வந்து தெரியாது. இப்போ இந்த 3 கேன்வஸையும் நம்ம என்னவா பிரிக்கிறோன்னா இன்னும் 2 டைப்ஸாக பிரிக்கிறோம். ஒன்று வந்து பேப்பர் கேன்வஸ், இன்னொன்று வந்து கிளாத் கேன்வஸ். பேப்பர் கேன்வஸ் அப்படின்றது பேப்பர் மாதிரியே இருக்கும், கிழிச்சா கிளியும். கிளாத் கேன்வஸ்ன்றது கிளாத் மாதிரி இருக்கும், அதாவது ஒரு நூலுக்கு நடுவில் இன்னொரு நூல் போயிருக்கோம்ல அந்த மாதிரி இருக்கிறது வந்து கிளாத் கேன்வஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டுத்துலேயுமே வந்து அடிசிவும் இருக்குது, நான் அடிசிவும் இருக்குது, ஃபியூசிங்கும் இருக்குது. இது இல்லாமல் இன்னும் நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் கேன்வஸ் இருக்குது. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா பக்ரம் கேன்வஸ், அப்புறம் காலர் கேன்வஸ். இந்த காலர் கேன்வஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஹெவி மீன்ஸ் ரொம்ப திக்காக இருக்கும். இந்த திக்காக இருக்கிறது வந்து நமக்கு வந்து காலர் எல்லாமே நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மென்ஸ் காலர் பார்த்துருப்பீங்க, இல்லாட்டி பிளேசர்ஸோட காலர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே, அதிலலாம் வந்து இதுதான் கொடுத்துருப்பாங்க. இது வந்து நல்லா ஹெவியாக இருக்கும். இந்த பக்ரம் கேன்வஸ் அப்படின்றத நம்ம எங்கே யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா மென்ஸோட பேண்ட்டில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டிஃபாக ஒன்று கொடுத்துருப்பாங்க, அதுதான் வந்து பக்ரம் கேன்வஸ். இந்த பக்ரம் கேன்வஸில் சைஸஸ் இருக்குது, 1 inch 2 inch அந்த மாதிரி சைஸஸ் இருக்கும். நம்மளுக்கு எவ்வளோ பெருசு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கிக்கலாம். இந்த பக்ரம் கேன்வஸ் வந்து ரோலில் சேல் பண்ணுவாங்க. காலர் கேன்வஸ் வந்து எய்தர் காலராக கட் பண்ணியே சேல் பண்ணுவாங்க, அப்படி இல்லாட்டினா இதை வந்து கிளாத் மாதிரி மீட்டர்ஸில் சேல் பண்ணுவாங்க. அடிசிவ் கேன்வஸ், நான் அடிசிவ் கேன்வஸ், ஃபியூசிங் இதெல்லாமும் வந்து நம்மளுக்கு மீட்டரில் தான் சேல் பண்ணுவாங்க. இப்போ இந்த பக்ரம் கேன்வஸ் நம்ம பார்த்தோம்ல, இந்த பக்ரம் கேன்வஸ் வந்து நம்ம பேண்ட்டுக்கு மட்டும் யூஸ் பண்ண மாட்டோம், ஸ்கர்ட்ஸ்லேயுமே பெல்ட்டுக்குள்ளே இருக்க நம்ம கொடுக்குறதுக்கும் யூஸ் பண்ணுவோம். இதுலேயும் அடிசிவும் இருக்குது, நான் அடிசிவ் டைப்ஸும் இருக்குது. நமக்கு காலர் கேன்வஸ்லேயும் அடிசிவ் டைப்ஸ் அண்ட் நான் அடிசிவ் டைப்ஸ் ரெண்டுமே இருக்குது. ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன், இவ்வளோ தூரம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். பட் அடிசிவ் கேன்வஸ், நான் அடிசிவ் கேன்வஸ் அண்ட் ஃபியூசிங், இதில் ஃபியூசிங்ன்றதும் அடிசிவ்ன்றதும் ஒன்று தான். அப்புறம் ஏன் நம்ம தனியாக சொல்கிறோம் அப்படின்றத மென்ஷன் பண்ண மறந்துட்டேன். இப்போ இந்த ஃபியூசிங் அப்படின்றது எதுக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃப்ளோவியாக இருக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஸ்கர்ட்ஸ் மாதிரி இருக்கிற இடத்துலலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், பெல்ட்டுக்கு கிடையாது, கீழே யூஸ் பண்ணுவோம். ஓகே, இப்போ இது என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து ஈஸியாக ஃப்ளோவியாக இருக்கும். அண்ட் துணி எப்படி நம்மளுக்கு காற்றடிச்சா ஆடுதோ அந்த மாதிரி இது வந்து ஃப்ளோவியாகவே நம்மளுக்கு ஆடும். பட் அடிசிவ் கேன்வஸில் நம்ம பார்த்த மாதிரி பேப்பர் கேன்வஸோ கிளாத் கேன்வஸோ இல்லை பக்ரம் காலர் கேன்வஸ் இது எதுவுமே அந்த மாதிரி ஃப்ளோவி லுக்கு நம்மளுக்கு கிடைக்காது.
அதனால தான் ஃபியூசிங்ன்றது தனியாக இருக்குது, அடிசிவ் கேன்வஸ் அப்படின்றது தனியாக இருக்குது. இல்லை இந்த காலர் கேன்வஸ் அப்படின்றது வந்து மென்ஸ் காலர்ஸ் அண்ட் நார்மல் பிளேசர்ஸ் சொன்னேன்ல, அந்த மாதிரி பிளேசர்ஸு இந்த மாதிரி முக்கியமாக சொல்லணுன்னா மென்ஸ் வியருக்கு தான் இதை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். நம்ம உமன்ஸ் வியருக்கு யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேப்பர் கேன்வஸ் அண்ட் கிளாத் கேன்வஸ் தான் மோஸ்ட்லி வந்து உமன்ஸ் வியருக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த பக்ரம் கேன்வஸ் அப்படின்றது வந்து ரொம்ப ஸ்டிஃபாக இருக்க இடம், ஃபார் எக்ஸாம்பிள் பேண்ட்டோட பாட்டமுக்கு இல்லைன்னா ஸ்கர்ட்டோட பெல்ட் பார்ட்டுக்கு, இது ரெண்டுத்துக்கு தான் வந்து பக்ரம் கேன்வஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு அதை கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை நல்லா சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் நெக்ஸ்ட் டைம் கடைக்கு போகும்போது இல்லை உங்களோட ட்ரெஸ்ஸு ஸ்டிச் பண்ணும்போது எந்த இடத்துக்கு எந்த கேன்வஸ் கொடுக்கணுன்றதை பார்த்துட்டு வாங்கி கண்டிப்பாக யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களோட கார்மெண்ட் ரொம்ப நல்லா வரும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.